லீக்கான படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பான்னு நீங்கள் கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு. விஜய்ங்கிற ஒரு மந்திரம் தான், வேற உண்மை கிடையாது. அவர் வர்றாரு, அவர் இருக்காரு, அவர் என்ன பேச போறாரு அதை பார்க்கணும்னு துடிக்கிற இந்த கூட்டம் தான் எத்தனை முறை அவரை பார்த்தாலும் சலிக்காம திரும்ப திரும்ப வருது. அழகா அவர் ஆடுறாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்டெமினா எப்படி அவருக்கு கிடைக்குதுன்னு நமக்கு புரியவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பாட்டை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு ஒரு கூட்டம் உள்ளே போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததுன்னு வைங்களேன், இந்த படம் வந்திருந்ததுன்னா சொல்ல முடியாது. இப்போ கும்பலாக போகிற அதிமுகவினர் அப்போவே ஓரளவுக்கு கொஞ்சம் இடமா இருந்திருப்பாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். சினிமாவில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் தினந்தோறும் பார்க்குற இடத்துக்கு வந்துட்டார். அப்போ இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஹாப்பியாக போய்ட்டு வாங்க சார், இதை விட பெரிய வேலை உங்களுக்கு இருக்குது, அதை அழகாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாங்க சார்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வர வேண்டியது தானே. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 7 மாதம் ஒரு 12 நாட்களுக்கு பிறகு இந்த திரைக்கு வந்திருக்கு. படம் பார்க்குற இடம்லாம் இந்த படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு ஒரு கேள்வி தான். ஆனால் இப்போ ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் எப்படி இருந்தது? ஓரளவுக்கு படம் கொஞ்சம் லென்த்தை குறைச்சிருந்தா ரொம்ப சிறப்பான படமாக இருந்திருக்கும். ஒரு வரியில் சொல்லணும்னா அப்படி தான். மற்றபடி விஜய் சார் அவருடைய ப்ரெசன்டேஷன், அவர் ஸ்க்ரீனில் நின்னாலே உலகத்தை மெய்மறக்க வச்சுருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அவர். டான்ஸு ஃபைட்டுன்னு கலக்கியிருக்கிறாரு. அது இல்லாமல் நிறைய அரசியல் வசனங்கள், அவருடைய ரசிகர்கள்லாம் அப்படியே கைத்தட்டலும் விசிலுமா கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு நிறைவான படம் தான். பட் அந்த ஒரு 1/2 மணி நேரம் காட்சியை குறைச்சிருந்தா ரொம்ப சிறப்பான படமாக இருந்திருக்கும். ஓகே சார். ஆக்சுவலாக இது ஒரு படம்ன்றதை விட இது ஒரு பிரச்சார படம் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. போகிற இடமெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் எப்பவுமே அந்த அள்ளி தெளிச்சிருப்பாங்க இல்லை, அப்படியே மொத்தமாக எடுத்து கொட்டியிருக்காங்க. அந்த தளபதி வெற்றி கொண்டானா இருக்கட்டும், பார்க்குற இடமெல்லாம் எம்ஜிஆரோட புகைப்படமாக இருக்கட்டும். என்னைக்கு விஜய் சார் இந்த வரலாறு திரும்புதுன்னு சொல்லியிருந்தாரோ, நாம் ஏதோ அது ஏதோ அவர் தன்னை ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறாரு தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவர் சொன்னது எல்லாம் ஒன்றொன்னா நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனால இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டிருந்தாங்க. அது எப்படி இருந்தது சார்? அது மட்டும் இல்லாமல் படத்தை ஒரு 3 அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அதிசயமாகி தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சார். ஆமாம், அது ஒன்று. இப்போ அவர் தன்னுடைய வெற்றியை சரியாக கணிச்சிருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த படத்தில் அவர் வைத்த வசனங்கள் எல்லாமே ஒரு அவ்வளவு நம்பிக்கையோடு வச்சிருக்கிறார். நான் தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறேங்கிற அளவுக்கு நம்பிக்கைக்குரிய வசனங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நான் வந்தேன்னா இதெல்லாம் செய்வேன், இவங்களெல்லாம் தண்டிப்பேன், இப்படிலாம் நடக்க அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாம் தான் வரப்போகிறோங்கிற ஒரு முடிவை அவர் ஏற்கனவே எடுத்துகிட்டு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பல கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா? இப்போ அது அந்த அமைச்சர்கள் திரைக்கு வரும்பொழுது அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஒவ்வொரு அமைச்சருக்குமே ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, அவங்கவுங்க தொகுதியை சார்ந்தவர்கள். அது இல்லாமல் இப்போ ஆனந்தை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் ரசிகர்களும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்போ அவங்க அவர் வரும்போது அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்போடு அதை பார்க்குறாங்க. இன்னொன்று, அவருக்கு வேற ஒருத்தர் டப்பிங் பேசாமல் அவரே பேசியிருக்காரு. அவருடைய குரலே கொஞ்சம் பெக்குலியரான குரலாக இருக்கும். அவர் பேசும்போது அது இன்னும் கொஞ்சம் தியேட்டரில் ப்ரெஸ்ஸோலே பயங்கரமாக கைத்துட்றாங்க. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போ சிலரை நமக்கு பிடிக்காமல் போவோம். அவரை பொறுத்தளவுக்கு ஒரு அமுல் பேபி மாரி இருப்பார். நமக்கு பார்க்கும்போதே அவரை கொஞ்சம் நமக்கு பிடிக்கும். கொஞ்சம் அவர் இன்னொசென்ட்டாக பேசுகிறது அதெல்லாமே கொஞ்சம் நமக்கு பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வர்றதை பார்த்தோன்னே எல்லாம் இன்னும் பயங்கரமாக கைத்தட்டாங்க. ஸோ அதனால் அமைச்சர்கள் வர்றதும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. ஓகே சார். படம் ஒரு ரீமேக் படம் தான். இன்னொன்று படம் லீக் ஆகி ஒரு 1.5 கோடி மக்கள் படத்தை பார்த்துட்டாங்க. எனக்குள்ளே இருக்கிற கேள்வி என்னன்னா, அது நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க, இன்னொன்று ரீமேக் படம், கடைசி படம்லாம் ஒரு பெரிய ஐப்பு இருக்காது அப்படின்னு நம்ம தான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிச்சு பாருங்கள் சார். அது
ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ புக்கிங் வந்து நடந்துட்டே இருக்கு. முதல் நாள் வந்து எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல சார். அது நீ எவ்வளவு வேணா பணம் கொடு, டிக்கெட்லாம் தர முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒருத்தர் வந்து மக்கள் சேவைக்கு வந்து போறாரு. அது உண்மைதான். இப்போ ஆக்சுவலாக விஜய் படங்கள் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வெளியிலேருந்து நமக்கு கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் டிக்கெட் வாங்கி கொடுங்க, அந்த தேட்டரில் சொல்லுங்கள், இந்த தேட்டரில் சொல்லுங்கள்லாம் கேட்பாங்க. நம்ம முடிந்த அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணி விடுவோம்னு வைங்களேன். ஆனால் இந்த முறை எனக்கு வந்த ஃபோன் கால்கள் நிறைய. சார் எப்படியாவது பார்க்கணும் சார், எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது, புக் மை ஷோவிலே கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்க சார்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது பாருங்கள். இப்போ லீக்கான படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பான்னு நீங்கள் கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு. அது விஜய்ங்கிற ஒரு மந்திரம் தான், வேற உண்மை கிடையாது. அவர் வர்றாரு, அவர் இருக்காரு, அவர் என்ன பேச போகிறாரு அதை பார்க்கணுன்னு துடிக்கிற இந்த கூட்டம் தான் எத்தனை முறை அவரை பார்த்தாலும் சலிக்காமல் திரும்ப திரும்ப வருது. இப்போ பாருங்கள், லீக்கான படத்தை அவங்க ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் அது அப்படியே இன்னொரு முறை வந்து தியேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் அவருக்கு இருக்கிற ப்ளஸ். ஓகே சார். ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு விமர்சனம் வந்து வந்துட்டு இருந்தது. படம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படம் அப்படின்ற மாதிரி. படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து படத்தில் இருக்கு. இல்லைங்க, அந்த படத்தில் ட்ரெய்லரில் வர்ற கொஞ்சம் காட்சிகளை வச்சுட்டு அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பல பேர் வந்து அதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. யார் வேணாலும் இதை செய்யலாம், அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் சார் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கலாமா, தீவிரவாதிகள்னாலே இஸ்லாமியர்கள் தானா அப்படின்லாம் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பினாங்க. ஆனால் இந்த படம் அதற்கு ஒரு சரியான விடையை சொல்லுது. இப்போ இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறவங்க சில பேர் இஸ்லாமியர்கள் பேரில் அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் உள்ளபடியே அவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த படத்தில் சொல்கிறாங்க. கடைசியாக அந்த உண்மையை தெரிந்து கொள்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கங்கிறதையும் அந்த காட்சியாக வைக்கிறாங்க. ஸோ அதனால் அதை அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. இங்கே இருக்கிற மத கலவரங்களை நீங்கள் உடனடியாக நம்பி இது இவர் தான் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராதிங்க, அதற்கு பின்னால் இருக்கிற உண்மையே வேறங்கிறத அவர் சொல்கிறாரு. அது தெளிவாக கன்வே ஆகுது. ஓகே சார். ஆக்சுவலாக விஜய் சார் வந்து இந்த சினிமாலேருந்து அரசியல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் போது நிறைய பேர் சொன்ன விமர்சனம்னா, விஜய் சாருக்கு வந்து வயசு வந்து ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து போகிறாருன்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், இவருக்காப்பா வயசாகிடுச்சு, அவருடைய ஸ்வாக் எப்படி இருக்குது, மாஸ் எப்படி இருக்குது, கிளாஸ், அவர் ஆடுற ஆட்டம் வந்து இப்போ புதுசாக யாராவது ஒரு யங்ஸ்டர் வந்து சினிமாவுக்கு வந்தால் அந்த அளவுக்கு வந்து ஆடுறாரு சார். சிம்புவாலே ஆட முடியாதுங்க. தளபதி கச்சேரி அந்த ஒரு சாங் வந்து போதும், ஒட்டுமொத்த டிக்கெட்டுக்கு வந்து சரியா போச்சு, ஒரு கான்செப்ட் மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணாங்களே சார். அது ஆமாம்மா, முக்கியமாக அந்த லாஸ்ட்டு சாங்குன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க, ஒரு லெங்க்தியான பிஜிஎம். அது உள்ளபடியே அந்த ஸ்க்ரீன் அவுட்டு அங்கங்கே திரும்ப மாட்டாங்க யாரும், அவ்வளவு அழகாக அவர் ஆடுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்டெமினா எப்படி அவருக்கு கிடைக்குதுன்னு நமக்கு புரியவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பாட்டை திரும்ப திரும்ப பார்க்கணுன்னே ஒரு கூட்டம் உள்ளே போயிட்டு வரும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த அரசியல் வசனங்கள் வந்து சொல்லியிருந்தேன் சார். ஆக்சுவலாக அந்த இன்டர்வல் சீனுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க, மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நீ வந்துடாத, இந்த அவதூறு அசிங்கப்படுத்து இதெல்லாம் நான் இது பண்ணுறதா இல்லை, ஆமாம், எதுவும் பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை, வரணும் ஒரு முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு வராரு. இந்த வசனங்கள் எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த சாட்டை எடுத்து சொல்லிட்டு வரல சார். அப்புறம் எம்ஜிஆர் சார் வந்து பார்த்து பேசுகிற அந்த சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் விஜய் சார் வந்து நிறைய சீட்டுகளை வந்து ஜெயிச்சிருப்பாருன்னு வந்து சொல்கிறாங்களே. நிறைய சீட்டுகளை ஜெயிக்கிறது ஒரு பக்கம், நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருப்பார். ஏற்கனவே பெரிய எதிர்ப்பை தாண்டி தான் அவர் இங்கே வந்தார். பல சதிகள், பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப அவர் வந்து அவ்வளோ ஸ்டெபனாக நிற்கலன்னா இங்கே வந்திருக்கவே முடியாது. அவர் மட்டும் அதில் துவண்டு போகவே இல்லை. நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு தெரியும், அதையும் நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு தான் அவர் வந்து நின்னார். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் வைத்திருக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே அதுதான் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வருவேன் அப்படிங்கிறத அவர் கணிக்கிறாரு. அவங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் தான் அதெல்லாம். அது வந்து அப்போ எம்ஜிஆரையும் கூட சேர்த்துக்கிறாரு அவர். எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டார் அவர். திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறது தான் அவருடைய கொள்கை முழக்கமாக இருந்துச்சு, அவருடைய குறிக்கோளாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஏடிஎம்கேங்கிற ஒரு இதுவே 3வது இடத்துக்கு போய் இப்போ 4வது இடத்துக்கு போயிடும் போல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அங்கேருந்து எல்லாரையும் கொத்தாக இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ எம்ஜிஆருடைய ஆசை எனக்கு நேரடியாகவே இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததுங்கன்னு வைங்களேன், இந்த படம் வந்திருந்ததுன்னா சொல்ல முடியாது. இப்போ கும்பலாக போகிற அதிமுகவினர் அப்போவே ஓரளவுக்கு கொஞ்சம் இடமா இருந்திருப்பாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க சார். நம்ம யச்சுனர் சார் அந்த டைரக்ஷன் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லும் போது சொல்லியிருந்தது என்னென்னா, இது வந்து பாலையா சாருக்கான ஒரு படம், இதில் எப்படி விஜய் சார் வந்து பொருந்துவார், இன்னொன்று எனக்கே அந்த கேள்வி வந்து இருந்ததுன்னு சொன்னார்.
சில படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னது என்னன்னா, படம் பயங்கர சூப்பரா இருக்கு. தெலுங்கு படத்தை விட பயங்கர ஸ்பைசியா வந்து இந்த படம் இருக்குன்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் மமிதா பைஜுவா இருக்கட்டும், அவரோட நடிப்பு வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த மெழுகு ஏறிட்டே வந்து போயிட்டு இருக்கு. அனிருத் வந்து விஜய் சாருக்குனே வந்து அளவு எடுத்து செஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி வந்து பயங்கர ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க படத்தில்? ஆக்சுவலாக அனிருத் வந்து ஒரு மிகப்பெரிய படத்தில் இன்னொரு ஹீரோன்னு கூட அவரை நீங்கள் சொல்லலாம். ஓகே. அந்த பாடல்கள் 2 பாடல்களுமே பட்டையை கிளப்பிட்டார் அவர். அதற்கப்புறம் அதற்கு கோரியோகிராஃபி பண்ணவர், அவரும் ஒரு பெரிய ஹீரோவாக அந்த படத்தில் இருக்கார். அதுவும் பிரமாதமாக இருக்குது. ஓகே. அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி மமிதா பைஜு பயங்கரமாக ஃபைட்டெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு இணையாக அவங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய மனசு. ஒரு ஹீரோ உட்காந்து தான் பொண்ணு தான் படத்தில் அப்படின்னா கூட ஒரு ஹீரோயினுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலாம் மாட்டாங்க. படத்தில் வேறொரு கேரக்டருக்கு அது பெருசாக ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இவர் ரொம்ப உட்காந்து ரசிக்கிற மாதிரிலாம் காட்சிகள் எடுக்கிறாங்க. அவங்க பண்ணுற ஃபைட்டை அவர் ரசிக்கிற மாதிரிலாம் பயங்கர இம்பார்ட்டன்ஸு மமிதா பைஜு கேரக்டருக்கு. அதான் சார், அந்த பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த படத்தையே வந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் வினோத் சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக ரீமேக் படம்லாம் தாண்டி இது வந்து பெண்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் விஜய் சார் இந்த படத்தை பண்ணதாக சொல்கிறாங்க சார். அது உண்மைதானா சார்? அதுதான் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, திருப்பி அடிங்க, யாருக்கும் அஞ்சாதீங்க அப்படின்னு அந்த படத்தில் வந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் பெண்கள் மத்தியில் அப்படி போய் மனசில் பதியும். எல்லாத்துக்கும் பயப்படுற பெண்கள் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா விஜய் சொன்னது அவங்க மனசில் ஒழிச்சிட்டே இருக்கும். நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது, எல்லாத்தையும் சமாளிப்போம், அந்த தைரியம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் விஜய் சார் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். படத்தில் அங்கங்கே பெண்களுக்கான இந்த முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்களை வச்சுட்டே இருக்காங்க. ஓகே சார். இப்போ விஜய் சார் இப்போ வரைக்குமே அந்த கோலிவுட்டோட கிங்குன்னு வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கோலிவுட்டோட அந்த ஜீசஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய படங்கள் பண்ணுற கலெக்ஷன் வந்து அவருடைய படங்கள் மட்டும்தான் அந்த கலெக்ஷன் வந்து முறியடிக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படம் முதல் நாள் கலெக்ஷனாக ஒரு 150 கோடிக்கு மேலே வந்து போகும்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? ஏன்னா ஒரு பெரிய புக்கிங் வந்து முன்னாடியே நடந்திருக்கு. அதுவே ஒரு அட்வான்ஸாகவே ஒரு 50 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் முதல் நாள் கலெக்ஷன் வந்து ஒரு 150 கோடிக்கு மேலே வரும். தமிழ் சினிமாவோட முதல் நாள் கலெக்ஷனில் இந்த படம் தான் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க சார். இல்லை, எனக்கு அது உறுதியாக தெரியல. அவங்க சொல்கிற வரைக்கும் அதை வந்து அதை சொன்ன பிறகு நம்ம அதை பேசலாம். ஓகே. பட் மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கு, புக்கிங் பயங்கரமாக இருந்திருக்கு. இன்னொன்று வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்கள்லையுமே ஒரு 200 தியேட்டரை தவிர பாக்கி எல்லா தியேட்டர்லேயும் இந்த படம் தான் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்த படங்களும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஒரு 100-160 தியேட்டர் தான் நினைக்கிறேன். அது மட்டும்தான் மற்ற படங்கள் வருது. பாக்கி எல்லா தியேட்டர்கள்லேயும் இதுதான் ஓடிட்டுருக்கு. இன்னொன்று வந்து அங்கங்கே இருக்கிற தாவேக்கா பிரமுகர்கள், முக்கியமாக எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், இவங்க எல்லாமே கொத்து கொத்தாக டிக்கெட்டுகளை வாங்கிட்டாங்க. அப்படியே மொத்தமாக பல்காக வாங்கிட்டாங்க. அப்போ வந்து இந்த முதல் நாள் கலெக்ஷனுங்கிறது ஒரு அபரிமிதமான கலெக்ஷனாக இருக்கும். ஓகே சார். ஆக்சுவலாக வந்து படத்தில் வந்து ஒரு சில குறைகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் படம் முடியும் போது ஒரு 2 நிமிஷம் வந்து விஜய் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ ஒன்று போடுறாங்க. அதை பார்த்த யாருமே வந்து வெளியே வந்து படம் வந்து நல்லா இல்லை, இந்த மாதிரி இது சரியில்லை யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க சார். படம் சந்தோஷமாக போன எல்லாரும் வந்து வரும்போது அழுதுட்டு தான் வந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து விஜய் சாரை வந்து ஒரு நடிகராக வந்து பார்த்துருக்கோம். அவர் ஒரு இளைய தளபதியாக பார்த்துருப்போம், அப்புறம் தளபதி விஜயாக பார்த்துருக்கோம், இப்போ வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜயா பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து எஸ்ஏசியோட மகன் விஜய் அப்போதுலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நானே இந்த ஃபீல்டில் ஒரு 5 வருஷமாக இருப்பேன். எனக்கே அவருடைய கடைசி படம் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஒரு 30-35 வருஷமாக இருப்பீங்க. அவருடைய கடைசி படம் சொல்லும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது சார்? இல்லைங்க, அவர் வந்து திரைப்பணியை விட்டுட்டு அரசியல் பணிக்கு வந்துட்டார். இப்போது ஒரேடியாக நான் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா கட்டாயமாக இது வந்து ஒரு பெரிய மன வலியை ஏற்படுத்தியிருக்கோம் எல்லாருக்குமே. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் மக்களை நோக்கி நெருங்கி வந்துட்டார். சினிமாவில் இருக்கும்போதாவது உங்களுக்கு திரையோடு முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் ஏதோ அவருடைய ரசிகர்கள் வந்து மன்றம் வச்சுருக்காங்க, ஏதோ செய்கிறாங்கங்கிறது மாதிரி போயிடும். ஆனால் அவர் இன்னும் மக்களை நோக்கி வந்துட்டார். ஒரு முதலமைச்சராக மாறி இன்றைக்கி வந்து நாம் என்ன கேட்டாலும் அதை செய்யக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். பாருங்க, தினந்தோறும் இந்த முதலமைச்சருக்கு வருகிற அந்த மனுக்கள், அதில் வந்து கரெக்டாக அதை ஒரு பெரிய செக்ஷன் போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அதை கண்காணிக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நம்மளை நான் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துலேருந்து அவர் போகிறாரு, நாம் இனிமேல் அவரை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற கவலையெல்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லையே. தினந்தோறும் அவர் செய்தித்தாள்களில் வராரு, சட்டமன்றத்தில் இருக்கார், பார்க்குறோம். அவர் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புனாலே அதை வந்து மீடியாக்கள் கவரேஜ் பண்ணுது. அப்போது ஒரு சினிமாவில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர்
தினந்தோறும் பார்க்குற இடத்துக்கு வந்துட்டார். அப்போ இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஹாப்பியாக போய்ட்டு வாங்க சார், இதை விட பெரிய வேலை உங்களுக்கு இருக்குது, அதை அழகாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாங்க சார்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வர வேண்டியது தானே. இதில் என்ன அழுகை கேட்குது? ஓகே சார், இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு செலிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அந்த வடக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இருக்க தமிழ்நாடு இளைஞர்கள் ஏற்கனவே வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு தற்கொலைகள் வந்து சொன்னாங்க. இப்போவும் வந்து மீண்டும் அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இவ்வளோ பெரிய போராட்டம் வந்து போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான படங்கள் வந்து இந்த டைமில் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சினிமா பத்திரிகையாளராக இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ சொல்கிறவங்க யாரும் சாப்பிடாம இந்த கருத்தை சொல்கிறாங்களா? இல்லை டெல்லியில் போராட்டம் நடக்குதுங்க, மாணவர்கள் யாருமே சாப்பிடல, எல்லாம் போலீஸ்ட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க, நானும் இங்கே வீட்டில் சாப்பிட மாட்டேன், ஒரு 3 வேளையும் பட்டினி கிடக்குறேன்னு யாராவது சொல்லிவிட்டு இந்த கருத்தை சொல்லட்டும். இவன் வேலையை தெளிவாக பார்க்குறான். காலைல எந்திரிக்கிறான், சாப்பிட்றான், குளிக்கிறான், மத்தியானம் சாப்பிட்றான், ராத்திரி சாப்பிட்றான், தேவைப்பட்ட எல்லா கேளிக்கைகளையும் இவன் பண்ணிக்கிறான். ஆனால் இதை வேற ஒருத்தர் பண்ணால் அது பெரிய குற்றம்ங்கிறான். அது எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ அவருடைய கருத்தை சொல்லிட்டார். நீட் தொடர்பாக என்னுடைய கருத்து என்னங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். எப்படி எல்லா மாநிலங்களும் நீட்டை எதிர்க்கிறதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளுமே நீட்டை எதிர்க்குது, தாவேக்காவும் எதிர்க்குது. அதை தெளிவாக முதலமைச்சர் சொல்லிட்டார். இப்போ அதற்கு மாற்று ஏற்பாடாக ஏதாவது பண்ண முடியுமான்னு இங்கே பேசுகிறாங்க. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நீட்டை ரத்து செய்வதும் செய்யாததும் மத்திய அரசினுடைய கையில் இருக்குது. இப்போ மாணவர்களாக அவர் போய் எங்கள் போராட்டம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற போராட்டத்தை நீங்கள் ஆதரிச்சாகணும். இப்போ இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு கெடும். இங்கே ரோட்டில் வந்து ஒரு 1000 பேர் உட்கார்றான்னா போக்குவரத்து கம்ப்ளீட்டாக ஸ்தம்பிக்கும். அதை ஒரு அரசு எப்படி விரும்பும்? அப்போ அதை செய்ய முடியாது. இவர் போய் அங்கே போய் உட்காந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஒரு அறிக்கையை தான் சொல்ல முடியுமே தவிர இது அங்கே அது நடக்குது, இங்கே படத்தை ரிலீஸ் பண்ணுற அப்படின்னா நீ உன்னுடைய கேளிக்கைகளை குறைச்சிருக்கிறியா? நீ டிவி பார்க்குறத நிறுத்திருக்கிறியா? இன்னும் பல கேளிக்கைகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. பல பேர் சாயங்காலம் சரக்கு அடிக்காமல் வீட்டுக்கே போகிறதில்ல, நீ நிறுத்திருக்கியா நீ? அப்போ என்ன கருத்து சொல்கிறேங்கிறது தான் நமக்கு புரியல. இல்லை சார், இப்போ எதிர்கட்சிகளாக இருக்க திமுகவாக இருக்கட்டும், இப்போ நாம் தமிழாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு பெரிய அந்த படத்துக்கு எதிரான ஒரு ப்ரொமோஷனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, நெகட்டிவான ஒரு ப்ரொமோஷனை. இல்லை, நாம் தமிழரை விட்டுருங்க, அவங்களுடைய வந்து அவங்க ரத்தம், வேர்வை, சதை எல்லாமே வந்து அவங்களுக்கு தாவேக்கா எதிர்ப்பாக இன்றைக்கி மாறி போச்சு. திமுக ஆதரவாளர்களாக அவங்க மாறி போயிட்டாங்க. அதனால் அதை ஒரு கருத்துலேயே நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவங்க பேசாமல் இந்த படத்தை பாராட்டினா தான் நம்ம ஐயோ என்னடா இது நாத்தாக்கா பாராட்டுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதனால் அதை விட்டுருங்க, வேற கேளுங்க. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த அமைச்சர்கள்லாம் படம் பார்த்துருந்தாங்க, அவங்களோட இந்த கண்ணீர் வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இது ஏதோ இவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து தனக்குத்தானே வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து இது குறித்து சொல்லியிருந்தாரு. லாக்அப் டெத் மரணத்துக்கு வந்து அவங்க குடும்பத்தில் அந்த கண்ணீர் வடிச்சதை விட இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆக்டிங் ஒன்று போயிட்டுருக்கீங்கன்னு வந்து சொல்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அந்த கண்ணீரை அவங்க தவிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தும். இப்போ அழறதுக்கு அங்கே என்ன இருக்குங்க? உங்கள்கிட்ட வந்துட்டார் ஹீரோ, நீங்கள் என்னைக்கோ திரையில் பார்த்து கைத்தட்டி விசிலடித்து கொண்டாடின ஒருத்தரை தினந்தோறும் நீங்கள் பார்க்குறீங்க, அவர் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கீங்க, அவரோட பேசுகிறீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் ஃபோன் பண்ணி என்ன பாவம் துறையெல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா, கரெக்டாக வேலையை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ இதை விட சந்தோஷம் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தால் உனக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிருக்காது இல்லையா? அப்போது அவர் திரைத்துறையை விட்டு வந்ததுக்கு நீங்கள் மகிழ்ச்சி தானே அடையணும். சார் சூப்பரான ஒரு வேலை பண்ணீங்க சார், உங்களை நான் தினந்தோறும் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அதுக்கு நன்றி தானேங்க சொல்லணும். அதை விட்டுட்டு ஐயோ ஐயோன்னு அழுதிங்கன்னா அது நமக்கு புரியவே இல்லை. அந்த அழுகை இல்லை சார், ஒரு 30-35 வருஷமாக தேட்டரில் மட்டுமே அவரை பார்த்து செலிப்ரேட் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, போய் நல்ல படம் பாருங்கள், தினந்தோறும் படம் பாருங்கள், உங்களை யாருங்க வர சொல்கிற? அது தப்புங்க. அவர் எவ்வளோ பெரிய பணிக்கு வந்திருக்கிறாரு. ஒரு சினிமாவை வேணான்னு தூக்கி போட்டு ஒரு முக்கியமான பணிக்கு வந்துட்டார் அவர். இப்போ அவரை நீங்கள் என்கரேஜ் பண்ணணுமே தவிர ஐயோ நம்ம அமைச்சரெல்லாம் அழுகுறாங்க, ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, திரும்ப சினிமாவில் நடிக்க போகணுமோன்னு போக முடியுமா அவரால்? அப்போ எதுக்கு இந்த அழுகைன்னு எனக்கு புரியவே இல்லை. அது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.